இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ஆள் வர்றாருல, அவரை அடிச்சு தூக்கு அப்படின்னு சொல்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயப்படுறான். நான் தான் சொல்கிறேன்ல சொன்னதை செய் அப்படின்னு சொல்ல அது மாதிரியே அடிச்சு போட்டு போயிடு. அவர் வந்துட்டு பாவம் கீழே விழுந்துடுறாரு. இங்கிட்டு வந்துட்டு ரம்யாக்கா அவ்வளோ நக்கல் தாங்க முடியல. அப்புறம் வந்துட்டு வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன தீபா உன்னோட ஃப்ரெண்டை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, வந்துருவாத்த அவள் தான் பக்கத்தில் வரேன்னு சொல்லிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன இவ வேற வருவேன்னு சொல்லிட்டு இருக்கா, அப்போ கண்டிப்பாக இன்னைக்கு 2 பேரும் பார்த்துருவாங்களோ, போச்சு நம்ம பிளான்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்கும் நெருப்பில் நின்ன மாதிரி ரியா நின்றுட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு கார்த்திக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது. என்னாச்சு? அப்படியா உடனே வரேன் அப்படின்னு சொல்லுது. என்னப்பா ஒரே பதட்டமாக ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை ஒரு சின்ன வேலை அப்படின்னதும், என்னங்க என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கால பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நான் போனது வந்துடுறேன் ஒரு சின்ன வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்ப பார்க்குறாங்க. உடனே அபிராமி வந்துட்டு என்னப்பா பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்பி போயிடுறாங்க. அத்தை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா ஒரு மாதிரி வந்துட்டு அவன் பதட்டப்பட்டானே அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையிலே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு ரம்யாவை காமிக்கிறாங்க. கார்த்தி போன கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. முடிய பறக்க விடுறதென்ன, கண்ணை உருட்டுறதென்ன, வாயை சுமட்டுறதென்ன, ஐயோ வாய் என்ன வங்காள விரிகுடா வரைக்கும் விரியுதே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்ததும் என்னடி உன் ஹஸ்பண்ட் இன்றைக்கி பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல, பாதை வத்தி எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்போ ஆக்டிங்கை பாரு அப்படின்னு தான் இருக்குது. வந்ததும் அப்புறம் தீபா சொல்கிறாங்க அவருக்கு ஒரு சின்ன வேலை அதான் கிளம்பிட்டாரு, உங்கள் 2 பேரெல்லாம் மட்டும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சரி வா சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் பண்ணுவேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு ஒவ்வொன்றா பரிமாறிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தியோட அப்பா வந்துட்டு பெட்டில் படுத்திருக்க. கார்த்தி வந்தது என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்ல, திடீர்னு ஒரு வண்டிக்காரை வந்துட்டு மோதிட்டான்ப்பா, நான் வந்துட்டு உங்கள் அம்மாட்ட சொன்னால் பயந்துருவான் தான் ஒன்றை மட்டும் இங்கே வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, வண்டி நம்பர் எதுவும் நோட் பண்ணிங்களாப்பா அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா ஆக்சிடென்ட் ஆன அந்த ஒரு அதிர்ச்சியில் நான் எதையுமே பார்க்கவே இல்லை, அப்புறம் சுற்றி இருந்தவங்க தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்ல, பார்த்து போகலாம்ல ஏன்ப்பா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, எவ்வளோ நேரம் தான்ப்பா வீட்டுக்குள்ளே இருக்கா, அதான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே சலூன் போயிட்டு வந்தேன், பார்த்தா இப்படி ஆகும் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அவன் தான் திடீர்னு வந்து மோதிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காரு. சரி டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி, இப்போ தான் ஸ்கேன் எடுத்துகிட்டு போயிருக்காங்கப்பா, ஏதாவது ஃப்ராக்சர் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, அதே நேரம் டாக்டர் வர்றாங்க, ஊசி எல்லாம் போடுறாங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, 3 நாள் கழிச்சு நீங்களே கூட கெட்ட பிரிச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஊசி மட்டும் போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க. அப்புறமேட்டி கார்த்தியும் அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த வீட்டில் காமிக்கிறாங்க. எனக்கும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு கிளம்புறேன், கம்பெனிலே ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் அங்கேருந்து வெளியில் வர, ரியா வந்துட்டு அப்பாடா 2 பேரும் மீட் பண்ணல ஒரு வழி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ரம்யா வந்துட்டு இந்த வீட்டை பார்த்த மணிக்கே நக்கலாக சிரிச்சுட்டு வண்டியில் ஏறி கிளம்புறாங்க. அடுத்து கார்த்தி அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டு வராங்க. அதை பார்த்ததுமே அபிராமி எல்லாருமே ரொம்ப பயந்துடுறாங்க. ஐயோ என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண, இல்லைம்மா சும்மா சின்ன அடிதான், அதான் கார்த்தி மட்டும் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி, ஏன்ப்பா என்கிட்ட சொல்லாமல் போனேன் அப்படின்றாங்க. உங்ககிட்ட சொன்னால் நீ இப்படி தானே வருத்தப்பட்டு புலம்புவேன், அதனால தான் கார்த்தி சொல்லாமல் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறமேட்டு இந்த பக்கம் வந்து நான் ஜூஸ் ஏதாவது கொண்டு வரவா மாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரொம்ப கேட்குறாங்க. எப்படி அடிபட்டுச்சு? என்ன மாமா நான் காலையில் நல்லா தானே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இங்கிட்டு ரியா சும்மா இருக்காம, மாமா வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாய முறி உன்னை யார் இப்போ கேட்டா, உன்னை வந்துட்டு நல்லா விசாரிக்க சொன்னாங்களா, சுசாண்டு கிடப்பியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி திட்டி விட்டுறாங்க. அடுத்து வந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, வாங்க ரூம்குள்ளே ரெஸ்ட் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அடுத்து கார்த்தி கேட்குறாங்க தீபா கிட்ட, உங்கள் ஃப்ரெண்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க வந்தா, நீங்கள் வந்துட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனேன் அப்படின்னு சொன்னது, சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பிடுறாங்க. அடுத்து வேமா மாணிக்கத்துக்கு தான் கால் பண்ணுறாங்க. அண்ணன் நம்ம எம்டி வந்துட்டு அங்கே இருக்காங்களான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி தேவசேனாவை ஃபோன்லலாம் நல்லா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்ல, அண்ணே சொல்கிற வேலையை செய்யுங்கண்ணே அப்படின்னு சொன்னது, குடுகுடுன்னு மாணிக்க போய் பார்க்குறாங்க. தம்பி இங்கே எம்டி இல்லை தம்பி, ஒரு வேளை வேறு எங்கேயாவது இருப்பாங்களோ, ஒரு வேளை இங்கே இன்னும் வராமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து கார்த்தி கம்பெனிக்கு வேலைக்கு வர மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த திக்கம் ரம்யா வந்துட்டு ஏதோ மீட்டிங்கை பற்றி பேசியே நடந்து வராங்க. நான் உங்களுக்கு நல்லா வந்துட்டு பிராண்டடாக பண்ணி கொடுப்பேன், நீங்கள் வந்துட்டு எனக்கே ஆர்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்களும் பேசிட்டு கிளம்பிடுறாங்க. கார்த்தியை பார்த்ததும், கார்த்தி இங்கே வாங்க, என்ன இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா மேடம், இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, இல்லை கார்த்தி நான் காலையிலேருந்து மீட்டிங்கில் பிஸியாக இருந்தேன், இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னது, சரி மேடம் அப்போ இங்கே தான் இருந்தீங்க அப்படின்னது, ஆமாம் அப்படின்றாங்க. அப்புறமேட்டு மாணிக்கத்தில் வந்து மேடம் வந்துட்டு இங்கே தான் இருக்காங்களான்னு கேட்டேன், அப்புறம் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, நான் பார்க்குறப்ப கேபினில் இல்லை, ஒரு வேளை மீட்டிங்கில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே இந்த திக்கம் கார்த்தி வேலையை பார்த்துட்டு இருக்க. அதை வந்து ரம்யா பார்க்குறாங்க. கார்த்திக்கு நம்ம மேலே டவுட் வந்துருச்சு, நம்ம எவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ண முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு நைட்டு வீட்டில் ரம்யாவும் அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா இது ஒரே வந்துட்டு கல்யாணத்தை பற்றி பேச்சே எடுக்கவே மாட்டேற, ஒரு தடவை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவ்வளோதானே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும்பா அப்படின்றாங்க. என்ன இது எனக்கு என்ன வயசு என்ன இளம ஊஞ்சல் ஆடுதா, நானே வயசானவன், கூடிய சீக்கிரம் உன் கல்யாணத்தை பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்ல, என் கல்யாணம் பேரம்பேத்தி
எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க தான்ப்பா செய்வீங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையம்மா முன்னாடியெல்லாம் கல்யாணத்தை பற்றி பேசினா எரிஞ்சு விழுவு, இப்போ பேரம்பேத்தி அளவுக்கு பேட்டி அப்படின்னு சொல்ல, சரிங்கப்பா எல்லாம் நல்லதாகவே நடக்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ரூமுக்கு போய் கண்ணாடியை பார்த்து சிமிட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மானங்கட்ட சாட்சி ஒன்று அடிக்கடி வருமே அது வந்துடுது. ரம்யாவை பார்த்து நக்கலா சிரிக்க, என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்லி, எதுக்கு அப்பா கிட்ட போய் சொல்கிற அப்படின்னாங்க. நான் என்ன போய் சொன்னேன் அப்படின்னு கேட்க, பேரம்பேத்தியெல்லாம் பார்ப்பேன்னு சொன்னீங்களே அது அவ்வளோ சீக்கிரம் நடந்துருமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நடக்கும், கார்த்தியை கூடி சீக்கிரம் மருமகனாக கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிப்பாட்டுறேன், கார்த்தி தான் வந்துட்டு இவருக்கு மருமகன் அப்படின்னு சொல்ல, நடக்காதுன்னு சொல்லிட்டு அதை நக்கலா சிரிக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.